நிற்கிறோம். பாதிக்கப்பட்ட ஊடகத்திற்கு பத்திரிகையாளர்கள் துணை நிற்கிறோம். பத்திரிகையாளர் மன்றம் துணை நிற்கிறோம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி கரூர் சம்பவத்தை பற்றி, அந்த துயரத்தை பற்றி பல்வேறு கோணங்கள்ல செய்தி வெளியிட்டிருக்கிறது. மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை செய்து கொண்டிருக்கும் போதே அந்த தொலைக்காட்சியுடைய ஒளிபரப்பை நிறுத்துகிறார்கள் அப்படின்னும் போது, அப்போ அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன? நீங்க இந்த செய்திகள்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டாம், அரசுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய செய்திகளை பதிவு செய்ய வேண்டாம், அது பொதுவெளியில நீங்க அந்த செய்திகளை பதிவு செய்வதில் நாங்க அதை ரசிக்கல, அதனால உங்களுடைய சேனலை நாங்க ஸ்டாப் பண்றோம்ன்றாங்க. புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பை நிறுத்தியுள்ள அரசு கேபிளின் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். பத்திரிகை சுதந்திரத்தை காலில் போட்டு மிதிக்க நினைக்கும் தமிழக அரசை கண்டிக்கின்றோம். திமுக அரசை கண்டிக்கின்றோம். ஊடக நிறுவனங்கள் மீதான ஒடுக்குமுறைகளை மீண்டும் மீண்டும் அரசு செய்யும் என்றால் அதற்கு பத்திரிகையாளர் சங்கங்கள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்யும் என்பதற்கான உதாரணம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். மக்களுக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கொண்டு சேர்க்கும் இடத்தில் பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் தான் பெரும் பங்கு வகிக்கின்றன. அவர்களின் உயிர்கள் தான் வெகுவாக பலியாக்கப்படுகின்றன, பலியாக்கம் செய்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தன்னலம் பாராது ஒரு பொதுநல சேவையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களின் நலன் காக்க வேண்டியது அரசின் கடமையாகவே நான் பார்க்கிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த ஆட்சியில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தாலும் சரி, சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அதை வெளிப்படையாக எங்களுக்கு சொல்லுங்கள், அதனை நாங்கள் சரி செய்து கொண்டு ஒரு திறம்பட்ட ஒரு மக்கள் ஆட்சியை மக்களுக்கு வழங்குவோம் என்று உறுதி அளித்திருந்தார். அனைத்து தரப்பு ஊடகங்களையும் அழைத்து அந்த வாக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி மீண்டும் அரசு கேபிளில் வருவதற்குண்டான எல்லாவித நடவடிக்கைகளும் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் தாழ்மையாக இன்று நடைபெறக்கூடிய இந்த ஒளிபரப்பு நிறுத்தம் அப்படிங்கிறது வெறும் நேற்று நடந்தது, இல்லைன்னா இந்த ஆண்டு நடக்கக்கூடியது, இல்லைன்னா இந்த அரசு போது நடக்கக்கூடியது அப்படிங்கிறது மாதிரி இல்லாம, நாம் அனைவரும் அறிந்தபடி எந்த அரசு அமைந்தாலும் இங்கு கருத்துரிமையை முடக்குவதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு ஆயுதங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதமாக இந்த அரசுக்கு தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. எனக்கு ஞாபகம் தெரிந்து 2016-17 அந்த காலகட்டத்தில் இன்னும் போய் பார்த்தோம் அப்படின்னா, நான் புதிய தலைமுறையுடைய ஒளிபரப்பை தொடர்வதற்கு அதுல நான் பணியாற்ற ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக ஒளிபரப்பு தொடங்கியது. மகாலிங்கம் அவர்கள் ஞாபகம் நினைக்கிறேன். அந்த முறை சிபிஐ-உடைய ரைடு நடந்தது. சிபிஐ ரைடு திமுகவினுடைய அலுவலகங்கள், திமுகவை சேர்ந்த அவருடைய அலுவலகங்கள், அதெல்லாம் ஒரு ரைடு நடந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அரசு கேபிள் கிடையாது. இந்த டைம் எஸ்சி சுமங்கலி கேபிள் விஷன் அப்படின்னு ஒரு கேபிள் இருக்குது. எல்லாருக்கும் நல்லா இருக்கு. அந்த நேரத்தில் போய் புதிய தலைமுறை சார்பாக அந்த இடத்துல செய்தி சேகரித்த காரணத்திற்காக அந்த கேபிள், அதாவது புதிய தலைமுறை தொடக்கத்திலேயே கட்டப்படும். சோ அதற்கு பிறகு அரசு கேபிள் உருவாகுது. அரசு கேபிளுடைய உருவாக்கம் அப்படின்றது ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய மூணாப்புலியில இருந்து இன்னைக்கு தப்பித்து அரசினுடைய நிறுவனம் வந்துச்சு. சோ எல்லாருக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கும், எல்லாரும் சமமாக கருதப்படுவார்கள் அப்படின்ற எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கிற சமயங்கள்தான் அதோட மிகவும் பயங்கரமாக அரசினுடைய அந்த நடவடிக்கை அமைந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் குறிப்பிட்டு பேசக்கூடிய பல்வேறு சேனல்களை நம்ம இங்க சொல்லலாம், பல்வேறு தொலைக்காட்சிகள் சொல்லலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் கூட அது ஒளிபரப்பு நிறுத்தம் அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்றது. சரியா சொல்லணும்னா 2016-17 காலகட்டத்தில் புதிய தலைமுறை உட்பட கிட்டத்தட்ட ஒரு 3 சேனல், சத்தியம் தொலைக்காட்சி, புதிய தலைமுறை, மக்கள் தொலைக்காட்சி உட்பட பல்வேறு சேனல்கள் இதே அரசு கேபிள் நிறுவனத்தில் இருந்து ஒளிபரப்பு நிறுத்தம் செய்யப்பட்டது. அந்த சமயத்தில் இதே மாதிரி அனைத்து பத்திரிகையாளர் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து, மூத்த பத்திரிகையாளர்களோடு ஒருங்கிணைந்து முதல் முறையாக பாதிக்கப்பட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த அனைத்து நிறுவனர்களும்
ஒருங்கிணைந்து இதே சென்னையில வந்து ஒரு மிகப்பெரிய கண்டன கூட்டம் நடத்தப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு தோழர் தீகதி பிரதேசம் தோழர்லாம் அதுல கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் மூத்த பத்திரிகையாளர் ராம் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பலர் கலந்துக்கிட்டாங்க. அதே அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் இப்ப பாக்குறேன். நான் இப்ப சொல்ல குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அரசு கேபிள் அப்படின்றது ஒரு கருத்து சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக தொடர்ந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக தீர்மானகரமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இப்படியாக ஒளிபரப்பு நிறுத்தம் நடைபெறும் மட்டும் வந்து எல்லாரும் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டம் நடத்துவது அப்படின்றத தவிர்த்துட்டு இன்றைய தினம் எல்லாரும் ஒருங்கிணைந்து அடுத்த கட்டமாக எதிர்காலத்தில் எப்படி ஒரு நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ளக்கூடாது, எந்த அரசாக இருந்தாலும் அது மேற்கொள்ளக்கூடாது. வேலை வேலைக்கு சாப்பிடாம செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த செய்தியை வந்து மக்களுக்கு போக விடாமல் செய்கிற அந்த ஒரு செயல் என்பது அது வந்து ஒரு ஜனநாயகத்தில் அது முறை கிடையாது. சட்டத்திற்கு புறம்பாக புதிய தலைமுறை எதுவும் பண்ண மாதிரி சுய அறிவுக்கு எதுவும் தெரியல. சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது நம்மளோட நடைமுறை. அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த செய்தியில எதனா பிரச்சனை இருந்தால் வழக்காடு மன்றம் போடலாம். இல்லை அதில் என்ன முறை அப்படின்றத ஒரு நோட்டீஸோ இல்லை ஒரு ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு அறிக்கையாக விடலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு நூற்றுக்கணக்கான வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து முடக்கிறது, அதனுடைய டிஆர்பியை குறைக்கணும், அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது, அதனுடைய உழைப்பை வந்து அண்டர்மைன் பண்ணிட்டு அதனுடைய அந்த தன்மையை வந்து பாதிக்கிற மாதிரி பண்ணுறதுன்றது எந்த ஆட்சியும் பண்ணக்கூடாது. குறிப்பாக என்னோட ஒரு கோரிக்கை இன்னைக்கு தேர்தல் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னன்னா, இந்த அரசு கேபிள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா இது இந்த ஆட்சி கிடையாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி அரசு வந்து ஊடகத்தை வந்து கட்டுப்படுத்துது, இல்லை ஊடக தர்மத்தை மீறுது அப்படின்னும் போது அது ஆட்சிக்கும் நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை. மக்களுக்கு வந்து நல்லது கெட்டது இந்த சைடு விமர்சனம் அந்த சைடு விமர்சனம் என்னன்றதை மக்கள்கிட்ட கொடுத்தா மக்கள் தான் இறுதியான எஜமானர்கள் முடிவு பண்ண போகிறாங்க. அந்த மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு தகவலை வந்து தடுக்கிறதுன்றது இது வந்து புதுசாக இருக்குது. இது தீவிரத்தன்மை வந்து இப்போ சமீப நாளாக அதிகமாகுது. இது வந்து யார் சொல்லி கொடுத்து எப்படி நடக்குதுன்ற அந்த விஷயத்துக்குள்ள நான் போகல. ஆனால் இதை வந்து கண்டிப்பாக மக்கள் பார்க்குற மக்கள் இதை வந்து ஏன் இது பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சா நீங்கள் எந்த நோக்கத்துக்கோசரம் பண்ணுறீங்களோ அதை விட இந்த பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி விவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி விவகாரத்துக்குள்ள போகாமல் ஊடக செய்தியாளர்கள் பத்திரிகைகள்லாம் நீங்கள் வந்து வாழ்த்து சொல்கிறோம். அந்த பார்வையில் வச்சு பார்க்கும்போது அது உண்மையாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த பிளாக் அவுட் பண்ணுறது ஒரு சேனல் கிடையாது, புதிய தலைமுறை கிடையாது. நாளைக்கு இது எந்த சேனலுக்கு வேணா ஆகும், எந்த ஒரு யூடியூபுக்கு வேணா நடக்கும். பேச்சு உரிமை என்பது அரசியல் சாசனத்தில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. கருத்து உரிமை என்பது இருக்கு. பேச்சு உரிமையோ கருத்து உரிமையோ இல்லை ஒரு செய்தியோ மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இல்லை அதனால ஒரு போராட்டம் அதனால ஒரு சண்டை சச்சரவு வருதுன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ இல்லை வழக்கு பதியப்படுறதோ அது நியாயம். ஆனால் இந்த காரணமே இல்லாமல் திடீர்னு இருட்டடிப்பு செய்யறதுன்றது எனக்கு வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி பின்னாடி போன்ற அந்த சந்தேகம் வந்து இந்த சந்தேகத்தை களையணும் அப்படின்னா உடனடியாக வந்து புதிய தலைமுறை வந்து அது எந்த பேண்டில் இருந்ததோ திருப்பி அந்த பேண்டுக்கு போனோம். அதனால வந்து இந்த மாதிரி விவகாரங்களை இனிமேல் வேற எந்த நிறுவனத்துக்கும் நடக்கக்கூடாதுன்றது என்னோட ஒரு தாழ்மையான கோரிக்கை. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து போராடக்கூடிய சென்னை பத்திரிகையாளர்கள் நிர்வாகிகள் இங்கே அரசு கேபிள்ங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஜெயலலிதா வந்து அவங்க வசதிக்காக உருவாக்கணும். இப்போ வந்து புதிய தலைமுறை வந்து ஒரு டிவியை மீட் பண்ணி எப்போவுமே வழக்கமாக 2 டிவி தான், பாலிமர் நியூஸ் தமிழ் 2 தான். அவங்க 1 and 2 ஏன்னா அவங்க வந்து அந்த லேண்டிங் ஸ்லாட்டை வச்சுருக்காங்க. அதை தாண்டி 3rd பிளேஸில் வந்து இருக்கிறது புதிய தலைமுறை. அவங்க வந்து இந்த நாமக்கல் இன்சிடென்ட்டு, கரூர் இன்சிடென்ட், இந்த 2 இன்சிடென்ட்டை வச்சு அவங்க வந்து மேலே வந்தாங்க. அதோட கவரேஜ் தான் வச்சுக்கோங்க. அப்கோர்ஸ் அந்த கவரேஜில் கூட நமக்கு மாற்று கருத்துக்கள்லாம் உங்கள் விஜய் வீரன வரும் அந்த வீடியோலேருந்து அந்த பாட்டு போட்டது அதெல்லாம் கூட கொஞ்சம் பாட்டு கருத்துக்கள் அது விஜய் டீம் ஒர்க் பண்ணி கொடுத்தது அப்படி வந்து. ஆனால் அதுக்காக 3rd பிளேஸ்க்கு இங்கே வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு சேனலை வந்து பிளாக் அவுட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் மட்டும்தான் அரசு கேட்டு, தமிழ்நாட்டில் அரசு கேட்டு, கேரளாவில் கிடையாது. பாக்கி எந்த இடத்துலையும் ஒரு டிவி வந்து
கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக போகணும் அகெயின்ஸ்டாக போகணும் அவங்க பாலிசி இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருக்கு. தமிழ்நாட்டிலே நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சேனல்கள் தான் தமிழ்நாட்டிலே இருக்கு. இது வந்து ஒரு எடிட்டோரியல் டெசிஷன் அவங்க எடுக்கிறது. அதுக்காக இந்த டிஸ்ட்ரிபியூஷனை கட் பண்ணுறது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கடந்த முறை நாம இங்க ஒண்ணு கூடியது விகடன் முடக்கப்படும் போது அப்பவே இந்த அரசு எப்படி செயல்படுகிறது, ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய செயல்பாடுகள் ஊடகங்களை முடக்குவதில் அவங்க வந்து எந்த விதமான தயவுதட்சணையும் இல்லாமல் ஊடகங்கள் மிரட்டப்பட வேண்டும், ஊடகங்களை மிரட்டுவதற்காகவே நாங்க இந்த நடவடிக்கை பண்றோம் அப்படின்னு ரொம்ப அப்பட்டமாகவும் ரொம்ப வெளிப்படையாகவும் செய்கின்ற ஒரு காரியம். இதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறை தொலைக்காட்சி கரூர் சம்பவத்தை பற்றி, அந்த துயரத்தை பற்றி பல்வேறு கோணங்கள்ல செய்தி வெளியிட்டிருக்கிறது. மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை செய்து கொண்டிருக்கும் போதே அந்த தொலைக்காட்சியுடைய ஒளிபரப்பை நிறுத்துகிறார்கள் அப்படின்னும் போது அப்போ அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன? நீங்க இந்த செய்திகள்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டாம், அரசுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய செய்திகளை பதிவு செய்ய வேண்டாம், அது பொதுவெளியில நீங்க அந்த செய்திகளை பதிவு செய்வதில் நாங்க வந்து அதை ரசிக்கல, அதனால உங்களுடைய சேனலை நாங்க ஸ்டாப் பண்றோம்ன்றாங்க. பாலிமர் தொலைக்காட்சியும் அதே நிலைமை தான். அந்த தொலைக்காட்சி முதலில் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் புதிய தலைமுறை தொலைக்காட்சி. இப்ப 2 தொலைக்காட்சி அப்படி பண்ணிட்டோம்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுனால ஒன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு தொலைக்காட்சியை பண்றாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் கனெக்ஷன் ஒட்டுமொத்தமாக அரசு கேபிள்ல இருக்கிறது 15 லட்சம் கனெக்ஷன். அந்த 12 லட்சம் கனெக்ஷன்ல ஒரு ப்ராமினெண்டா பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தெரியவில்லை அப்படின்ன போது என்ன விதமான ஒரு அடக்குமுறை இது அப்படின்ற அந்த கேள்விதான் மீண்டும் மீண்டும் எழுகிறது. ஊடகங்களை மிரட்டுவதற்காக, குறிப்பாக காட்சி ஊடகங்களை மிரட்டுவதற்காக அரசு கேபிள் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை மக்கள் வரிப்படத்துல நடத்திட்டு இருக்காங்களா அப்படின்ற அந்த கேள்விதான் நாம எழுப்ப வேண்டும். பத்திரிகையாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு சுதந்திரமாக இயங்குவதற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு நிறுவனங்களும் மிரட்டப்படுகின்றன, வெளிப்படையாக அப்பட்டமாக மிரட்டப்படுகின்றன அப்படின்னும் போது இது வெட்டி தலைக்குனிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மாநில அரசாங்கமே இதை செய்கிறது, ஒரு அரசு நிறுவனமே இதை செய்கிறது அப்படின்னும் போது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதற்கு எதிராக இந்த கண்டன குரல்கள் தொடர்ந்து வரும் அப்படின்றதான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். ரெண்டாவது, நம்ம ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், நம்ம நிறுவனத்தை பத்தி பேசக்கூடிய தனியாக வெளிப்படையாக இயங்கக்கூடிய களத்தில் இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இருக்க பிரச்சனை, எல்லா கட்சியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் வச்சிருக்காங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள்ல அந்தந்த தொலைக்காட்சி சார்ந்த எடிட்டர்ஸ்க்கு ஒரு அழுத்தம் என்பது கொடுக்கப்படுகிறது. உங்க ரிப்போர்ட்டர் இப்படி கேள்வி கேட்கறாங்க, உங்க ரிப்போர்ட்டர் இப்படி நியூஸை பதிவு பண்றாங்க, அவங்க ரிப்போர்ட்டர் இது பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இனி எடிட்டர்ஸ் அதை வந்து என்டர்டெயின் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு, இந்த செய்தியை போட்டாங்க, இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நம்ம என்டர்டெயின் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது வருகிறது. நாம தொடர்ந்து பத்திரிகையாளர் பாதுகாப்பு, பத்திரிகையாளர் நலன் அப்படின்ற ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம். இது நமக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் பார்க்கிறோம். இது அடுத்த கட்டத்தில் எப்படி எஸ்கலேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். நீதிமன்றத்தை நாட முடியும் அப்படின்னா அந்த ஆப்ஷனையும் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ட்ராய்ட மன்றாட முடியும்னா அந்த ஆப்ஷனையும் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அல்லது பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்த பல்வேறு அவென்யூஸ் இருக்கு. ஒரு கூட்டு முயற்சியாக, ஒரு கூட்டு போராட்டமாக இதை செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிபரப்பை நிறுத்தியது கடுமையான கட்டணத்துக்குரியது. மீண்டும் அவர்களுடைய ஒளிபரப்பை தமிழக அரசாங்கம் சரி செய்ய வேண்டும், சீர் செய்ய வேண்டும். அதை செய்யாத பட்சத்தில் இந்த போராட்டம் என்பது தொடரும். இன்னைக்கு நாம பிரஸ் கிளப் வாசல்ல போராடுறோம், நாளைக்கு அரசு கேபிள் அலுவலகத்துல போய் உட்கார்ந்து நம்ம போராடுவோம். அதற்கான எல்லா வழிகளும் நமக்கு தெரியும், எப்படி அங்க போய் போராட்டம் நடத்துறது அப்படின்னு. இன்னொரு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலமாக வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தும் விதமாக இருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் வருது வீடுகளுக்கு. இது எல்லாமே இன்னைக்கு மணி சார் வீட்டில் வந்திருக்கு, நேற்று நக்கிரன் கோபால் சார் வீட்டில் வந்திருக்கு, பல்வேறு பத்திரிகையாளர் வீட்டில். இப்போ பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அசாதாரண சூழல் தமிழகத்தில் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கவலை என்பது வருகிறது. அரசு இதை வந்து கூர்மையாக கவனித்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை தற்போது நான் வந்து இந்த போராட்டத்தின் வாயிலாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற முதல் முறையாக சந்திக்கல, பலமுறை சந்திச்சுதான் கடந்து வந்திருக்கோம். இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் சந்திச்சிருக்கோம். நான் முன்னால் பணியாற்றிய ஒரு நிறுவனத்தில் இதே போன்று நடக்கும் பொழுது
ஒரு அமைச்சருடைய வீடுகளுக்கும் சென்று ஒரு அதிகாரிகளுடைய வீடுகளுக்கும் சென்று இது குறித்து பேசிய அந்த அனுபவம் உண்டு. ஆனா இதெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, நாம வெளியிடக்கூடிய செய்திகள் தொடர்ந்து ஊடகத்தின் மீதான நம்பகத்தன்மையை குறைச்சிக்கொண்டே இருக்கிறாங்க, குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு போனா நீ இந்த ஊடகவியலாளர், இந்த ஊடகவியலாளர், பத்திரிகை மீதும் பத்திரிகை ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர் மீதும் தொடர்ந்து நம்பகத்தன்மையை இழக்க செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அந்த வேலைகளை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மறுபுறத்துல இல்ல நாங்க செய்தி வெளியிடுவதை அரசும் அஞ்சுது அப்படின்னு இந்த நேரத்துல புதிய தலைமுறை காண்பித்திருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் புதிய தலைமுறை இன்றைக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. பத்திரிகை சுதந்திரம் சார்ந்து நம்ம பேசினாலும் நான் நேர்மையா பணியாற்றிருக்கேன், நிறைய கடமையை நான் செஞ்சிருக்கேன், நீ லாக் அவுட் பண்ற அப்ப நான் சரியா இயங்கி இருக்கேன். அப்ப மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி நான் சரியா தான் இன்னமும் இயங்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நிரூபிச்சு காமிச்சிருக்கு. அதனால நீங்க பிளாக் அவுட் பண்றீங்க. இதுல இருக்கக்கூடிய வித்தியாசம் இது. ஆனா மறுபுறத்துல மாற்றுத்திறனாளி உறவாளர் சங்கம் சார்பில் புதிய தலைமுறையுடைய இந்த இருட்டடிப்புக்கு தமிழக அரசுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இது முதல் முறை அல்ல என்றாலும் இதற்கு முன்னதாக ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே அரசு கேபிள் நிறுவனம் தொடர்ச்சியாக இது போன்று செய்யும் பொழுது மாற்றத்திற்கான உறவாளர் மையம் சார்பாக சங்கம் சார்பாக முன்னெடுப்பு இருக்கு. பல தோழர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் தெரிந்த தோழர்களுக்கு இல்லாம தெரியாத தோழர்களுக்கும் இந்த நேரத்துல சொல்ல விரும்புகிறோம். பல நேரங்களில் அரசு ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் பொழுது அந்த இடங்கள் பத்திரிகை துறை சார்ந்து இருந்தால் பத்திரிகை நிறுவனங்கள் சார்ந்தோ அல்லது எடிட்டோரியலோ செய்தியாளர்கள் சார்ந்தோ அந்த இடத்துல ஒரு கூட்டமைப்போ இல்லை குழுவோ உருவாக்கப்படும். அதுபோல நம்முடைய நிறுவனம் சார்ந்து நாம் பணியாற்றக்கூடிய துறை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து இது போல நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறதுக்கு பதிலாக எடிட்டர்ஸ் எல்லாரும் ஒருங்கிணைந்து அந்த அரசு கேபிள் நிறுவனத்துல ஒரு பங்காளர்களா இருக்கணும். அதாவது பங்காளர்களா பணம் போட வேண்டிய தேவை கிடையாது. அங்க ஒரு குழுவாக இயங்கணும். அந்த குழுவை அரசு அங்கீகரிக்கணும். அங்க எடிட்டர்ஸ் எல்லா சேனல்ஸோட எடிட்டர்ஸும் இருப்பாங்க. 18 சேனல் இருந்தா 18 சேனலோட எடிட்டர்ஸும் அங்க இருப்பாங்க. அதை அரசு அங்கீகரிச்சிருக்கும். அவ்வளவு எளிதாகலாம் அரசு உடனடியாக இரவு 12 மணிக்கோ 3 மணிக்கோ தூங்கி எழுந்துட்டேன், நான் இன்னைக்கு காலையில் புதிய தலைமுறை பிளாக் அவுட் பண்றேன், இன்னைக்கு காலையில் இந்த நிறுவனத்தை பிளாக் அவுட் பண்றதெல்லாம் பிளாக் அவுட் பண்ண முடியாது. அந்த எடிட்டர்ஸோடைய கண்ட்ரோல்ல தான் அங்க இயங்கும். அது தினம் வாரத்துக்கு ஒரு முறை அங்க கூடலாம், இல்ல மாதத்துக்கு ஒரு முறை கூடலாம். எடிட்டர்ஸோடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது இது போன்ற இருட்டடிப்புகளை அரசு செய்ய முடியாது. இதை எடிட்டர்ஸ் முன்னெடுக்கணும், அரசு அந்த ஊடக நிறுவனங்கள் முன்னெடுக்கணும். ஒரு சங்கம் முன்னெடுக்கிறத தாண்டி அதுக்கு ஒத்துழைப்பு அளிச்சா இந்த விவகாரத்தை முன்னெடுக்கும் பொழுது அவ்வளவு சுலபமாகலாம் இரவு 10 மணிக்கு கட் பண்ணிட்டு 3 நாட்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு தகவலே தெரியுது, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது எங்களால் உணரவே முடியுதுன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்காது. இன்னைக்கு நைட்டு கட் பண்ண போறாங்கன்னா எடிட்டர்ஸ்க்கு தகவல் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு கட் பண்றவங்க இந்த பிரச்சனைனால கட் பண்றாங்கன்னு சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு எடிட்டோரியல் டீமை அந்த எடிட்டர்ஸ் பல்வேறு ஊடக நிறுவனங்களுடைய ஆசிரியர்களுடைய ஒரு குழுவை அரசு அமைக்கணும். அந்த குழு அரசு கேபிள் நிறுவனத்தோடைய இணைந்து பணியாற்ற வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை இந்த கூட்டத்திலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து முன்னெடுக்க வேண்டியதுதான். நம்ம ஒவ்வொரு முறையும் கண்டன கோஷங்களை எழுப்புறோம், ஒவ்வொரு முறையும் நீதிமன்றங்களை அணுகலாம் சொல்றோம், நியாய அணுகலாம் சொல்றோம். ஆனா இதற்கான தீர்வு என்ன தொடர்ந்து நடந்துகிட்டு ஒரு இடத்துல இல்ல மறு இடத்துல இல்ல, இதற்கான தீர்வை கண்டெடுக்கணும். அதுக்கு தீர்வு எடிட்டர்ஸ் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து ஒரு குழுவாக அரசை போய் அணுகி அரசு அந்த அரசு கேபிள் நிறுவனத்தோட இந்த ஆசிரியர்கள் குழுவும் இணைக்கணும். அவங்களுக்கு அரசு எந்த ஊதியமோ அந்த ஸ்டைபண்ட் எல்லாம் கொடுக்க தேவையில்ல, அந்த குழு அவங்களோட இருப்பாங்க. நீங்க எதையும் இருட்டடிப்பு செய்யாமல் இருப்பதற்கு அந்த குழு உதவி செய்யும். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த எடிட்டர்ஸ் கிட்ட பேசுங்க, ஆசிரியர்கிட்ட பேசுங்க. பேசினா அந்த பிரச்சனை தீர்வடையக்கூடிய பிரச்சனையா தான் இருக்கும். அப்படி ஊடக நிறுவனங்கள் மீதான ஒடுக்குமுறைகளை மீண்டும் மீண்டும் அரசு செய்யும் என்றால் அதற்கு பத்திரிகையாளர் சங்கங்கள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்யும் என்பதற்கான உதாரணம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். இனியும் இது தொடரும் பட்சத்துல இது தொடர்ந்து அரசு கேபிள் நிறுவனம் மட்டுமல்ல, தலைமைச் செயலகத்திற்கு சென்று தலைமைச் செயலாளரை சந்திப்பதற்கோ முதலமைச்சரை சந்திப்பதற்கோ மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் மட்டுமல்ல, அனைத்து சங்கங்களும் பத்திரிகையாளர் மன்றங்களும் ஒருங்கிணைந்து அனைவரும் இதே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் அங்கு வந்து நிற்போம்ன்றத இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு தெல்ல தெளிவா சொல்கிறோம். மீண்டும் இந்த ஆசிரியர் குழுவை இணைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊடக நிறுவனங்கள் முன்னெடுப்பு எடுக்கணும். ஆசிரியர்கள் இதற்கு முன் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தை வலியுறுத்தி வந்திருந்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் ஜனநாயக பூர்வமா நாம் எல்லாம் ஒருங்கிணையணும் அப்படின்னு எண்ணி வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன். இந்த பிரச்சனை என்னன்றது எல்லாம் நான் கூட விரும்பல. ஏன்னா அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். புதிய தலைமுறையினுடைய அந்த ஒளிபரப்பு நிறுத்தம் முடக்கம் என்கிற அந்த பிரச்சனைக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். எனவே அந்த விவரங்களுக்குள்ள நான் செல்லலை. ஆனால் ஒரு மெசேஜ்
அதை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். அச்சமற்ற இதழியல் இல்லாமல் இருளில் மக்களாட்சி மறித்துவிடும். அச்சமற்ற இதழியல் இல்லாமல் இருளில் மக்களாட்சி மறித்துவிடும். இது ஊடகங்களுக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் அறிந்து கொள்ள, கேள்வி கேட்க மற்றும் உண்மையை பேசுவதற்கான உரிமைக்காகவும் ஆகும். இந்த அற்புதமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மே 3 உலக பத்திரிகை சுதந்திர தினத்தன்று அவர் கொடுத்த வாழ்த்து செய்தி. அந்த வாழ்த்துல நாம விரும்புகிற, நான் திரும்ப வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன், கருத்து சுதந்திரம் என்பது இது பத்திரிகையாளருடைய சொந்த பிரச்சனை அல்ல, எழுத்தாளர்கள் கருத்தாளர்களுடைய பிரச்சனை அல்ல, மக்களுடைய பிரச்சனை. அந்த ஆள் என்ன சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறதோ ஏத்துக்காம இருக்கிறதோ ஏன் உரிமை இல்லையா? பொதுமக்கள் உரிமை இல்லையா? அதுல கை வைக்கப்படுவது என்பதுதான் கருத்து சுதந்திரத்தின் மிக உச்சகட்ட வடிவம், உச்சகட்ட விளைவுகள். அந்த உரிமை அவர் அங்கீகரித்து அந்த அறிக்கையை வெளியிட்டு அந்த வாழ்க்கை செய்தி வெளியிட்ட போது அதை வரவேற்று இந்த கைகள் எழுதின அதே கைதான் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவை விமர்சித்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எழுதும் என்றுதான் சொல்ல வேண்டிய இத அச்சமற்ற இதழியல் இல்லாமல் மறித்தோடு மக்களாட்சி என்றால், மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்கள் ஆட்சியை நாங்கள் நல்லதொரு மக்களாட்சி என்று தொடர்ந்து நான் கருதுகிறேன்.